ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டா தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026 இருக்க போகுது. அதிர்ஷ்டமா அப்படி ஒன்றுலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிம்பாங்க தனுசு ராசிக்காரங்க. அதிர்ஷ்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு வருடமா 2026. 8ஆம் இடத்துல உச்சகுரு. எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். 2026ஆம் ஆண்டு வெளிநாட்டு யோகம் எந்த ராசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தனுசுக்கு தான். நினைச்சாலே கிளம்பிடலாம் வெளியில் தள்ளிடுவார் குரு. பரதேச யோகம்னு சொல்லுவோம். செவ்வாய் உச்சமாயிட்டாரு, குரு நேரடியாக செவ்வாயை பார்க்குறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். எதிர்பார்த்ததை விட ஒரு லக்ஸூரியஸான சஃபஸ்டிகேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டி அமைகிறது. வீட்டை விட இன்டீரியர்ஸ்க்கு நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரணும்னா குறிப்பாக சில விஷயங்களை பண்ணணும். 4ஆம் அதிபதி குரு போய் 8ல் உச்சமாகிறார். அப்போ பணபரஸ்தானமான 8ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. 2ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடக்கிறதுனால டபுள் டமாக்கான்னு சொல்கிற மாதிரி நல்ல ப்ராஃபிட், நல்ல லாபம். ஒரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறகு போகிற இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம் 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டா தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026 இருக்க போகுது. அதிர்ஷ்டமா அப்படி ஒன்றுலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிம்பாங்க தனுசு ராசிக்காரங்க. ஸோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு நிதானமான முன்னேற்றத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களே நிதானமான ஆட்கள் தான். ஸோ இதையுமே கொஞ்சம் யோசித்து ஒரு தடவைக்கு 4 தடவை பரிசீலனை பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள் தான். ரொம்ப அழகாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன விஷயங்களையும் ரசிப்பாங்க. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பெருசாக எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் தேவையில்ல. சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா போதும். எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்பாங்க. அதை தெரியாமல் யாராவது ஒருத்தர் சர்ப்ரைஸை வாங்கி கொடுத்தா அது அப்படியே உலகத்தையே வாங்கி கொடுத்த சந்தோஷத்தை அடைவாங்க. திருப்திப்படக்கூடிய ஆட்கள், திருப்தியாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எதுலேயுமே திருப்திப்படக்கூடிய ஆட்கள் தனுசு ராசிக்காரங்க. அதிர்ஷ்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026. 8ஆம் இடத்துல உச்சகுரு. எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். தான் எப்படி வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி வாழ்க்கை மாறுறது. லாட்ரி லக் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ புதையல் யோகம்னு சொல்லுவோம். அப்போ புதையல் யோகம்னு சொன்னாங்க, இப்போ லாட்ரி லக்னு சொல்லலாம். ஷேர்ஸ், மியூச்சுவல் ஸ்பெகுலேஷன்ஸ் மூலமாக லாபம்னு சொல்லலாம். இல்லை ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒன்று டக்குன்னு அப்ரிஷியேட் ஆகிறது. இந்த மாதிரி ஒரு யோகங்கள்லாம் இருக்குது. மேம் இந்த தனுசு ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி ஆண்கள் இந்த குறிப்பிட்ட வருடமான 2026 ரொம்ப நாளாக குடும்பத்தை நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு நேராக பார்வை செய்கிறது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை தான். அப்போ குடும்பத்தோடு சேர்ந்துக்கிறது, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்பத்துக்காக செலவழிக்கிறது, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, குடும்பம்னு ஒன்று அமைகிறது. இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னா தனுசு ராசி ஆண்களுக்கு அமையும். இப்போ தனுசு ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி பெண்களுக்குமே 2026 குடும்பங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் குடும்பத்தில் நிறைவேறது. நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், எங்கள் அப்பா என் ஒப்பீனியன் எதுலேயுமே கேட்க மாட்டாருன்னா இப்போ அப்பா காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை செய்கிறதுக்கு நான் 4 பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய இருக்கிற நிலைமை இருக்குன்னா இப்போ அதை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக லிபரலாக செய்ய முடியும். உங்கள் மேலே நம்பிக்கை வரும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இவ்வளோ நாளாக. கொஞ்சம் இப்போ உங்களுக்காகவும் யோசிப்பீங்க. 4 பேர் உங்களுக்கு கொஞ்சம் கிவிங் பேக்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மகிட்ட வாங்கினதெல்லாம் கொஞ்சம் திருப்பி கொடுப்பாங்க, அன்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மனசு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வருடமாக தனுசு ராசி பெண்களுக்கு 2026 அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போகலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கா? 2026ஆம் ஆண்டு வெளிநாட்டு யோகம் எந்த ராசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தனுசுக்கு தான். நினைச்சாலே கிளம்பிடலாம் வெளியில் தள்ளிடுவார் குரு. பரதேச யோகம்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குதுன்னா ஓவர்சீஸ், கடல் கடந்து ட்ராவல் பண்ணுறது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகிறது, லேண்ட்ஸ்கேப்ஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, கனடா நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனுசு ராசியில் உள்ளவங்க. ஸோ நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். வெளிநாட்டில் ஒரு பிஜி பண்ணணுமா கிடைக்கும். வெளிநாட்டோட தொடர்பு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஆல்ரெடி அங்கேயே செட்டில் ஆகிட்டிங்களா, அங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்குகிற யோகம், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லாவே படிப்பாங்க. 4ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால நினச்ச படிப்பை படிப்பாங்க. படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே நல்ல வின்னிங் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு
இருக்கு. இப்போ தனுஷ் ராசியில் இருக்கின்ற காதலிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் காதல் கை கொடுக்குமா? தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி 2ல உட்காந்துட்டாருங்க. டபுள் டமாகா. என்னன்னா செவ்வாய் வந்து உச்சமாயிட்டாரு, குரு வந்து நேரடியாக செவ்வாயை பார்க்குறாரு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ காதல்ங்கிறது வந்து ஈஸியாக கை கொடுக்கும். ரொம்ப மெனக்கிடாமல் எஃபர்ட்ஸ் போடாமல் வீட்டில் ரொம்ப பயப்படுவாங்க, சொல்கிறதுக்கு எப்படி சொன்னதும் வீட்டில் ஒத்துப்பாங்க. அந்த காதல் திருமணமே நல்ல டிக்னிஃபைடு மேரேஜாக நடக்கும். நிறைய பேர் கலந்துக்கிட்டு நிறைய ஆசீர்வாதத்தோட இவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக எப்போ இருக்கும்னா 5ஆம் அதிபதி வலுத்திருக்கும் போது அதிகமான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறது நம்ம மனசை பொறுத்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான திருமணம், வெற்றிகரமான திருமணம், காதல் திருமணம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு 2026 தனுசுக்கு இருக்கு. திருமணமானவர்களுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி குடும்பத்தோட ஒன்று சேர போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த ஆண்களுக்கு சொல்லும் போதே சொன்னோம். அப்போ அந்த அமைப்பில் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த குடும்பமாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துடும். கணவன் மனைவி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா கூட ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லை போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னாலும் செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால கோர்ட் கேசஸில் ரொம்ப வருஷமாக டிவோர்ஸ் கேசஸ் வந்து மாட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு ஜட்மெண்ட் வந்தால் தானே நம்ம அடுத்த லைஃப்பை பார்க்க முடியும். இந்த லைஃப்பை ஒன்றும் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் ஜட்மெண்ட் டக்குன்னு வந்து வந்த சூட்டோட அடுத்த டக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மேம், இப்போ இந்த தனுசு ராசியில் இருக்க நிறைய பேர் சொந்த வீடு கனவு நமக்கு இந்த வருஷம் நனவாகுமா அப்படின்னு காத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொந்த வீடு பிராப்தம் இந்த வருஷம் இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 சொத்து வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் அதிபதி 8ல் உச்சமாக இருந்தால் நம்ம 2 BHKக்கு பிளான் பண்ணோம்னா 3 BHK ஆகும். 3 BHKக்கு பிளான்னா 4க்கு போயிடும். ஸோ எதிர்பார்த்ததை விட ஒரு லக்ஸூரியஸான சஃபஸ்டிகேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டி அமைகிறது. வீட்டை விட இன்டீரியர்ஸ்க்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, நமக்கு ஏற்கனவே அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகு, நேர்த்தி அப்படிங்கிறதுக்கெலாம் தனுசு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கார் வாங்குவாங்க. நிறைய பேர் லையபிலிட்டிஸ் வாங்குவாங்க. இது வரைக்கும் ஐஃபோன் யூஸ் பண்ணதே இல்லை, நான் ஐஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய லக்ஸூரியஸான பொருட்கள். சொத்து யோகம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பூமி யோகம் ரொம்ப வலுவாக இருக்குது. இந்த 2026 நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா கூட நாளைக்கு அது டபுளாக அப்ரிஷியேட் ஆயிரும் சீக்கிரமே. மேம், இப்போ இந்த தனுஷ் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் வந்து சில விஷயங்கள் நமக்கு சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் கிடைத்தாலும் மனசில் ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு சந்தேகமும் அவங்களுக்குள்ளேயே ஊறிக்கிட்டே இருக்குல்ல மேம், இந்த மன சஞ்சலத்தை தவிர்க்கிறதுக்காக தனுஷ் ராசிக்காரங்க இந்த வருஷம் என்ன செய்யலாம்? 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்க மன சஞ்சலங்கள், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரணும்னா குறிப்பாக சில விஷயங்களை பண்ணணும். 4ஆம் அதிபதி குரு போய் 8ல் உச்சமாகிறார். அப்போ ரகசியங்கள் வெளியில் வரக்கூடிய இடம் 8ஆம் இடம். பொதுவாகவே 8ல் ஒரு சுப கிரகம் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் கான்ஃபிடென்ஷியலாக பண்ணக்கூடாது, பண்ணால் வெளியில் வந்துடும். அப்போ சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள், மாரல்ஸ்க்கு புறம்பான விஷயங்கள், மனசாட்சிக்கு புறம்பான விஷயங்களை தனுசு முதல்ல பண்ணாமல் இருந்துக்கணும். பண்ணாமல் இருந்துக்கிட்டாங்கன்னா சேஃபு. அதேமாரி பண்ணி அதனால் பிரச்சனை வரும்போது அந்த மனத்தாங்கல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அப்போ ரகசியமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே இவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறத சேஃப்கார்ட் பண்ணிடும். நம் தனுஷு ராசிக்காரங்களுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்கு? பணபரஸ்தானமான 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுத்திருக்கு. 2ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடக்கிறதுனால டபுள் டமாக்கான்னு சொல்கிற மாதிரி நல்ல ப்ராஃபிட், நல்ல லாபம். ஒரு தொழிலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம். அடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தரோட கைடன்ஸ் மூலமாக முன்னேறது, கரியரில் ப்ராக்ரெஷன் ஆகிறது. இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணுப்பா நல்ல லாபம். தனுசெல்லாம் 2026 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், காப்பர் பீஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். தனுசு வந்து இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் இந்த வருஷம். இந்த 2026 தனுஷு ராசிக்காரங்க ஒரு மன மகிழ்வோடு வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்க இன்னமும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம், லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மஞ்சள் வாழைப்பழம், வெள்ளை கொண்டக்கடலை, இது ரெண்டையும் அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கணும். வெள்ளை கொண்டக்கடலையை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவானுடைய தானியம் அது. வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வியாழக்கிழமையில் சாத்வீகமான உணவுகள், ரொம்ப காரமாக ஸ்பைசியாக கூட்டு, பொரியல், வடை, பாயாசம்னு சாப்பிடாம, நான்வெஜ் சாப்பிடாம ஒரு தயிர் சாதம், ஒரு லெமன் ரைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் சாத்விக்கான லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் பண்ணும். குருமார்களை நிந்தனை பண்ணாமல் இருக்கணும். உங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா டீச்சர்ஸை ட்ரால் பண்ணுறது, டீச்சரை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. மேம், இவங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026 இன்னமும் சிறப்பாக இருக்க தனுசு ராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், லக்ஷ்மி அஷ்டகம்னு யூடியூப்பில் இருக்கும், அதை டெய்லி கேட்டுக்கிறதுங்கிறது நல்லது. தினம் ஒரு 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணணும். குருவுடைய வலு இந்த வருடம் உங்களுக்கு கொட்டி கிடக்குது. ஸோ குருவை வலுப்படுத்த இந்த வருடம் அப்படிங்கிறது இன்னமும் நல்லா இருக்கும். டெய்லி வீட்டில் தீபம்
ஏற்றி வழிபாடு செய்யும்போது குரு பகவானையும் நினச்சி தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட் புத்தகங்கள் அந்த தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி வச்சு வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப நல்லபடியாக அமையும். 2026 இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவையாவது போயிட்டு வர வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில் மேம்? தெற்கு பக்கம் நம்ம தென் தமிழகத்தில் தென்காசி பக்கத்தில் புளியரை அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது வந்து தட்சிணாமூர்த்திக்கான ஸ்தலம். ஸோ இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானை தனுசு ராசிக்காரங்க ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு வியாழக்கிழமையிலையோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி இந்த 2026ங்கிறது ஒரு லைஃப் டேர்னிங் இயராக அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.